வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்எம்எஸ்எஸ் விலாக் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய கண்டென்ட் வந்து ராகி சேமியா வந்து ஒரு உப்புமா எப்படி வந்து உதிரி உதிரியாக வந்து செய்யும் முறை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து கரெக்டாக 5 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. தண்ணியில் ஊற போட்டு லைட்டாக வந்து அதில் கல்லுப்பு சேர்த்து கொஞ்சம் 5 மினிட்ஸ் ஊற போட்டுடணும். ஊற போட்டு இந்த 5 மினிட்ஸாக வந்து முக்கியம் உதிரி உதிரியாக வர்றதுக்கு. இட்லி சட்டி பாத்திரத்தில் வந்து துணியை போட்டு நல்லா அதை இறுக்காமல் 5 மினிட்ஸ் ஆகும். லைட்டாக ரொம்ப இறுக்கி புழியாமல் கொஞ்சம் தண்ணி வந்து வடிகிற மாதிரி புழிஞ்சிட்டு மேலே அந்த தட்டில் வச்சுட்டு ஒரு கரெக்டாக ஒரு 8 மினிட்ஸ் இல்லாட்டி 5 மினிட்ஸ் வந்து இதை வேக வச்சு எடுத்துடணும். இதோடு வந்து நம்ம தாளிப்புக்கு என்னென்னா ஆயிலு, கடலைப்பருப்பு, வற்றல், பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை, அப்புறம் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம், பீன்ஸு, கேரட்டு, பச்சை மிளகா, பட்டை, ஆனியனு, கடலைப்பருப்பு, கடுகு, இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நம்ம இப்போ வந்து தாளிப்பு முறை வந்து தேவையானது பார்த்துக்கோங்க. ஆரோக்கியமானது. குழந்தைகளுக்கு வந்து ராகி சேமியா வந்து உதிரியாக செஞ்சு கொடுக்கும்போது நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், இது 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. 5 மினிட்ஸ் ஆகும். லைட்டாக எடுத்து ஆற வச்சிடணும். ஒரு பிளேட்லேயோ பாத்திரத்தில் போட்டு ஆற வச்ச பிறகு நம்ம தேவையான பொருட்களை வந்து தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம். எல்லாத்தையும் பொடுசாக கட் பண்ணணும். கேரட்டை வந்து திருகி போட்டால் அது கலர்ஃபுல்லாக ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ரெசிபியாக தெரியும். இப்போ ஒவ்வொரு பொருளாக வந்து நம்ம தாளித்து லாஸ்ட்டாக வந்து அந்த சேமியா வந்து ஆற வச்சுருந்ததை வந்து லைட்டாக சால்ட்டு போட்டு பிரட்டி வைக்கலாம். இல்லாட்டி போட்டு கிண்டும் போது நம்ம சால்ட்டு வந்து சேர்த்துக்கலாம். முதலே வந்து அதிகமாக உப்பு சேர்க்கக்கூடாது. டக்குன்னு இதில் உப்பு வந்து கூடும். அதனால் நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு, ஏன்னா ஏற்கனவே வந்து தண்ணியில் வந்து நம்ம ஊற வைக்கும்போது சால்ட்டு சேர்த்தோம். இப்போ ஆயிலும், கடலைப்பருப்பு, கடுகு இதை போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு நல்லா ஒரு பொன்னிறமாக வந்த பிறகு ஒவ்வொரு பொருளாக வந்து வற்றல், ஆனியன், கருவேப்பிலை சிம்மில் வச்சுக்கிறணும். இதே சமயத்தில் இதுக்கு பயன்கள் பார்த்தா ராகி வந்து நிறையா இருக்குது. ராகி வந்து புரத சத்து அதிகம் நிறைந்தது. இது இப்போ வந்து உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கிடணும். வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுக்க பொருட்கள் வந்து ஒன்றா போட்டு நம்ம வதக்கி அப்படியே எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக அந்த ஆற வச்சதை வந்து லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிண்டி உதிரியாக லைட்டாக எடுத்து விடணும். உதிரியாக எடுத்து அப்புறமாட்டு நம்ம லைட்டாக டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம தேவையான அந்த சால்ட்டு வந்து சேர்த்துடணும். இதனோட பயன்கள் நம்ம பார்த்தோம்னா, நான் பயன்களை பற்றி சொல்கிறேன். அப்படியே ஒவ்வொரு பொருளாக வந்து தாளிக்கிறது, அந்த வதக்கிறத வந்து நீங்கள் அந்த இதில் வந்து வீடியோவில் பார்த்துக்கோங்க. இது டெய்லி வந்து கேழ்வரகு செய்த உணவு வந்து நம்ம எடுத்துட்டோம்னா காலை உணவாக உட்கொண்டால் நாள் முழுவதும் வந்து உற்சாகமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நிறையா இருக்குது. குழந்தைகளின் உடல் மற்றும் மன வளர்ச்சி பெற ஆரோக்கியமான ஒரு உணவு. குழந்தைகளுக்கு இதை விதவிதமாக வந்து செஞ்சு கொடுக்கலாம். கஞ்சி, அப்புறம் தோசை, புட்டு, கொழுக்கட்டை, அப்புறம் சத்து மாவு செய்யும்போது கண்டிப்பாக கேழ்வரகு வந்து சேருங்க. இதை சின்ன குழந்தைகளுக்கோ பெரியவர்களுக்கோ இதை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்ன பயன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப அதிகரிக்கும். இதில் வந்து புரதம், நார்ச்சத்து, மேக்னீசியம், உடலில் சிவப்பு இரத்த அணுக்கள் வந்து அதிகரிக்கும். நம்ம எல்லாமே வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் அந்த யூசஸ் வந்து நம்மளுக்கு நிறையா தெரியாது. அதனால தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பதிவாக கொடுக்குறேன். எல்லா காய்கறிகளும் வந்து இதில் ஆட் பண்ணுறதுனால எல்லா சத்துக்களும் வந்து அடங்கிடும். அது தவிர இதில் நான் சொன்னேன், புரதம், நார்ச்சத்து, மெக்னீஷியம் வந்து நிறையா இருக்குது. சிவப்பு ரத்த அணுக்களை வந்து அதிகமாக வந்து உடலில் வந்து ஏற்படுத்தி உடலோட உற்சாகத்தை ஏற்படுத்தும். அப்புறம் முக்கியமானது வந்து சோம்பல் வந்து நீங்கும். அப்புறம் வந்து கேம்ஸ் விளையாடுறவங்கலாம் ஊட்டச்சத்துகளுக்கு வந்து நிறையா நம்ம வந்து கொடுக்கணும். அதில் வந்து இந்த சேமியா வந்து ஃபஸ்ட் இடம் வகிக்கிறது. அதனால் நல்லா விளையாடுற குழந்தைகளுக்கு, கேம்ஸில் இருக்க குழந்தைகளுக்கு இந்த ரெசிபி வந்து மாற்றி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். காலை உணவாக கால்சியம் வந்து அதிகமாக இருக்கும். உடல் எடையை குறைக்கிறதுக்கு இதை வந்து பயன்படுத்தலாம். அப்புறம் வந்து ஒரு முக்கியமானது குறிப்பு, மூலம் உள்ளவர்கள் வந்து இதை அதிகமாக சேர்க்கக்கூடாது. நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறனால கண்டிப்பாக இந்த உப்புமா முறைப்படி வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் லேசாக வந்து நீங்கள் நெய் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணலாம். இங்கே பாருங்கள், கலர்ஃபுல்லான நம்மளுக்கு ஒரு ராகி சேமியா அல்லது உப்புமா இது வந்து ரெடி ஆகிடுச்சு. சூடாக வந்து இதுக்கு நாட்டு சக்கரை இல்லாட்டி தேங்காய் சட்னி எதுனாச்சும் வச்சு கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. நன்றி, வணக்கம்.